Good morning friends. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பேப்பர்ல 16 மார்க் क्वेश्चन சீரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதுல இன்டகிரேஷன் பை சப்ஸ்டிட்யூஷன் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். சோ நமக்கு என்ன கொடுத்திருக்கு? இன்டகிரேஷன் கொடுத்திருக்கு. இத நம்ம சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். சோ என்ன எடுத்துக்கிறோம்? புட் இந்த இதுல t cos x ன்னு எடுத்துக்க போறோம். அப்ப நமக்கு dt யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? dt cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? minus sin x dx. Okay, cos x differentiate பண்ணா minus sin x. இப்போ லிமிட் மாறும். when x is equal to 0, x ஓட வேல்யூ 0 ல t ஓட வேல்யூ இது cos 0 ஓட வேல்யூ நமக்கு இது 1. அதே மாதிரி அப்பர் லிமிட் என்னது? x ஓட வேல்யூ pi by 2. x ஓட வேல்யூ pi by 2. t ஓட வேல்யூ இது cos pi by 2. cos pi by 2 ஓட வேல்யூ 0. லோயர் லிமிட் வந்து 0 இருந்தது 1 ஆயிடும். அப்பர் லிமிட் pi by 2 வந்து 0 ஆயிடும். sin x dx instead of sin x dx பதிலா நம்ம என்ன பண்றோம்? minus dt. cos x ங்கிறது என்ன? t divided by cos square x ங்கிறது என்ன? t square plus 3t plus 2. ஓகே, நம்ம வந்து properties of integration யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்றோம்? Just we are going to change the limit. Limit change பண்ணா என்ன கிடைக்கும்? Integral 0 to 1 minus 1 to plus ஆயிரும். t divided by t square plus 3t plus 2 dt. Integration by substitution method. நம்ம integration property யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிட்டோம். Next நம்ம என்ன செய்ய போறோம்? Partial fraction யூஸ் பண்ண போறோம். Partial fraction யூஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? இத t by t plus 2 into t plus 1 factorize பண்ணிட்டோம். just இந்த partial fraction மட்டும் கண்டுபிடிக்கணும். partial fraction எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த partial fraction பண்றதுக்கு என்ன செய்யலாம்? first இத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? t by t plus 2 plus இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். t divided by t plus 2 into t plus 1 இது partial fraction. இது a by t plus 2 plus b by t plus 1. okay, right hand side நம்ம LCM பண்ணிக்கிறோம். LCM கொடுத்தா என்ன வரும்? t plus 2 into t plus 1. t plus 2 இதால டிவைட் பண்ணும்போது t plus 2 கேன்சல் ஆயிடும். a into t plus 1. t plus 1 t plus 1 கேன்சல் ஆயிடும். b into t plus 1. okay, நமக்கு right hand sideல என்ன வரும்? t divided by t plus 2 into t plus 1. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப t is equal to a into t plus 1 plus b into t plus 2. இதை equation 1 எடுக்கலாம். t க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம a யும் b யும் கண்டுபிடிக்க போறோம். t is equal to minus 1 in equation. t equal to minus 1 போட்டா என்ன கிடைக்கும்? b into minus 1 plus 2. அப்ப minus 1 is equal to b into 1. அப்ப b யோட வேல்யூ என்னது? minus 1. ஓகே, அதே ஈக்குவேஷன்ல t யோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? t is equal to what we are going to substitute? t யோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? minus 2 in equation 1. minus 2 is equal to a into minus 2 plus 1. minus 2 is equal to a into minus 1. a யோட வேல்யூ என்னது? 2. minus 2 is equal to a minus 1. minus minus cancel. a யோட வேல்யூ 2. அது வந்து நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். லிமிட் வந்து நமக்கு 0 to 1. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டகிரேஷன் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா லிமிட் 0 to 1. a ஓட வேல்யூ என்னது? 2 by t plus 2 dt plus இன்னொரு என்னது? b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். minus 1 by t plus 1 integral 0 to 1 dt. okay, so இத வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டு லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா வேல்யூ which is equal to 2. இதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? log t plus 2 minus 1 by t plus 1 என்னது? log t plus 1. so இதுக்கு லிமிட் வந்து என்னது? லிமிட் 0 to 1. so which is equal to 2 log t க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 1 log 3 minus log 1 plus 1 log 2 minus 0 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2 into log இதுக்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 log 2
minus இங்க 0 substitute பண்ணா log 1 so is equal to 2 log 3 minus log 2 minus 2 log 2 okay இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2 log 3 minus இதோட வேல்யூ என்னது 2 log 2 minus log 2 minus 2 log 2 so இத நம்ம வந்து இது பண்ணா என்ன வரும் டோட்டலா கம்பைன் பண்ணா 2 log 3 வந்து இங்க போனா என்ன ஆகும் log 3 ஸ்கொயர் minus இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா 3 log 2 log 2 minus log 2 கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் we get 3 log அப்ப இது வந்து என்ன வரும் log 3 ஸ்கொயர் 9 minus log இது பவர்ல போனா அப்ப log 2 ஸ்கொயர் minus 3 log 8 so log a minus log b ஃபார்முலா என்னது log a by b so final answer what you get log 9 by so நம்ம integration by substitution method யூஸ் பண்ணோம் next இதே ப்ராப்ளம் integration by partial fraction கண்டுபிடிச்சு just நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணி final answer கண்டுபிடிச்சு what is the answer log 9 by thank you students if you like this video share it with your friends thank you